உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பவர் ரேவதி. கோவை சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கார்த்திக் எம்எல்ஏ வழங்கினார். கோவை சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பாப்பநாயக்கன் பாளையம், உடையார்பாளையம், இஎஸ்ஐ, பெரியார் நகர், நீலிகோடம் பாளையம் பகுதிகளில் வசிக்கும் 2000 ஏழை எளிய மக்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க கொரோனா பேரிடர் நிவாரணப் பொருட்களான அரிசி மற்றும் உணவுப் பொருட்களை கோவை திமுக மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் வழங்கினார். சமூக ஆர்வலர்கள், கட்சி பிரமுகர்கள் பொதுமக்களுக்கு நேரடியாக உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடாது எனவும், உணவுப் பொருட்களை அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும், அதை வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவார்கள் என தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை தன்னார்வலர்களையும் பொதுமக்களையும் அரசியல் கட்சியினரையும் வழங்க வேண்டாம் என்பது மக்கள் விரோத, ஜனநாயக விரோத செயல் என கண்டனத்தை தெரிவித்ததுடன் உடனடியாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மக்களுக்கு நேரடியாக உணவு வழங்குவதில் எந்த தடையும் இல்லை, அதற்கு அரசு அதிகாரிகளிடம் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என உத்தரவு பிறப்பித்தது. மேலும் உணவுப் பொருட்கள் வழங்குவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன் கோவை மாவட்ட அரசு அதிகாரிகளிடம் தகவல் கொடுத்தால் போதுமானது. கூட்டம் சேர்க்காமல் பொதுமக்களை சமூக இடைவெளி விட்டு நிற்க சொல்லியும், கைகளில் உறை அணிந்தும் முகக்கவசம் அணிந்து நிவாரணப் பொருட்கள் வழங்கலாம் என உத்தரவு பிறப்பித்தது. அதன் அடிப்படையில் இன்று நிவாரணப் பொருட்கள் வழங்கிய சிங்காநல்லூர் எம்எல்ஏ கார்த்திக் நீதிமன்றம் விதித்த விதிமுறைகளுக்கு உட்பட்ட நிவாரண உதவிகளை வழங்கினார். அப்போது உடன்பேளமேடு பகுதி துணை கழக செயலாளர் நாகராஜ், சிங்காநல்லூர் பகுதி கழக செயலாளர் எஸ்.எம். சாமி, கிளை செயலாளர்கள் மா. செல்வராஜ், சேரலாதன், சிவகுமாரன் மற்றும் ஆடிட்டர் சசிகுமார் மற்றும் கழக தொண்டர்கள் உடனிருந்தனர்.